சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அந்த புகார் எல்லாம் படிங்கம்மா. ஓகே மேடம், படிக்கிறேன். இதுல ரோடு சரியில்லை, பள்ளம் மேடா இருக்கான், தண்ணி அங்கங்க நிக்குதான். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கம்மா. சரிங்க மேடம். அம்மா, என்ன பிரச்சனை, எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே விசாரிங்க. அந்த மனு மட்டும் லேட் பண்ண வேண்டாமா? சரிங்க மேடம். ஓகே. பாலைவனமாய் நீண்டு கிடக்கும். என்னம்மா பாலைவனம்னு ஏதோ படிச்சீங்க, முழுசா படிக்காம கோவப்படுறீங்க? என்ன எழுதிருக்கு? முழுசா படிங்கம்மா. இல்ல சுந்தரி, இது என்னம்மா, என்ன யாராவது திட்டி கெட்ட வார்த்தையில எழுதிருக்காங்களா? இப்படி தயங்குறீங்க? இல்ல சுந்தரி, இதுல சரி கொடுங்கம்மா, நானே படிக்கிறேன். இல்லம்மா வேண்டாம். பரவாயில்லம்மா, கொடுங்க. பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம், கொடுங்க. சொல்றேன்ல. பாலைவனமாய் நீண்டு கிடக்கும் என் வாழ்க்கை பாதையில் சோலை பூக்களை பூக்க செய்யும் தேவதையாய் நீ வர வேண்டி வழிமேல் விழி வைத்து தவம் இருக்கிறேன், வரம் தருவாயா? அட, கவிதை கவிதை. தேவதையா நானு? அவரு தவம் இருக்கிறாரா, நான் தான் வரம் தரணுமா? யாரோ காதல் கவிதை எழுதி எனக்கே லவ் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. யார் எழுதிருப்பா பாருங்க. ஒரு கலெக்டருக்கே லவ் லெட்டர் எழுதி போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். யாரோ என்னைய கலாய்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த லெட்டர் கிழிச்சு போடு சுந்தரி. இல்லம்மா, எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு லவ் லெட்டர் வந்ததே இல்ல. இத பாக்கும்போது எனக்கு கோவம் வரல, சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு வந்த முதல் காதல் கடிதம் இது, நானே வச்சுக்கிறேன். சுந்தரி, சொல்றத கேளு, அத கிழிச்சு போடு. குப்பைய போய் பேக்ல வைக்கிற. என்னம்மா நீங்க? என்னையும் யாரோ ரசிச்சு கவிதை எழுதிருக்காங்க, அது எப்படி நான் கிழிச்சு போட மனசு வரும்? இல்ல சேகர்? இல்ல மேடம். ஆமா மேடம். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமா. இங்க பாரு சுந்தரி, யாரோ உனக்கு வேண்டாதவங்க தான் இப்படி பொதுமக்களுக்காக வச்ச அந்த புகார் பெட்டியில இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. நீ அதை கிழிச்சு போடு. வீணா நமக்கு புது பிரச்சனை எல்லாம் வேணாம். எனக்கு என்னமோ இது உன் எதிரி யாரோ பார்த்த வேலைதான்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி இதுல பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. என்ன யாருக்கோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லெட்டரும் வேணும். பாப்போம் வாங்க. இல்ல சுந்தரி, இது சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. இத விளையாட்டா நினைக்க வேண்டாம். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டா எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில கிடைக்கிற இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ. அது வேணாம். ஏய், அதுதான் குட்டி கொழுக்கட்டை. அதெல்லாம் ஏய், அது வேணாம், அத நகத்தாத. ஏய், இதுவும் வேணாம்பா. ஐயோ, என்னால முடியல. வயசான பாட்டி, என்னடி குட்டி கொழுக்கட்டை? இப்ப எதுக்கு நீ இப்படி சொல்ற? எப்படி சொல்லிட்டாங்களாம்? நான் மூவ் பண்ணாலும் வேணாம் வேணாம்னு சொல்றேன், அகிலன் மூவ் பண்ணாலும் வேணாம் வேணாம்னு சொல்றேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்பதான் விளையாடுறது? நான் ஒன்னும் சொல்லல, நீ விளையாடாதா விளையாடு.
முடிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், சரியா? சரிதா. பேசக்கூடாது. ஆச்சு. அகில், நீங்க எப்ப வந்தீங்க? ஸ்கூல் முடிஞ்சதும் நேரா இங்க வந்துட்டியா? ஆமா தமிழம்மா. ஸ்கூலுக்கு அவங்க பாட்டி வரலத்தா, அதனால தமிழை கூட்டிட்டு வரும்போது அவனையும் சேர்த்தே கூட்டிட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல போய் பார்த்து காணோன்னு தேட போறாங்க பத்தா. நீ ஃபோன் பண்ணியா? அதெல்லாம் சொல்லி அவனை கூட்டிட்டு போக வெற்றி தம்பியே வந்திருக்கு. வெற்றி வந்திருக்காரா? எங்க? ஏதோ போன் வந்துச்சுன்னு மாடியில பேசிட்டு இருக்காப்ல. அகில், தமிழ் வந்ததுமே விளையாடிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோமா. அகிலும் இங்கேயும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டான். வெரி குட். அப்பத்தா, எனக்கு ஒரு காஃபி கூட. இதோ எடுத்தாரேன். அகில், இதெல்லாமே ஊனோட்டா? ஏன் இன்னும் எடுத்து வைக்காம இருக்க? அப்புறம் தேடுவல நீ. நான் போகும்போது எடுத்து வச்சுக்கிறேன். சரி, ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா பண்றியா? இதே மாதிரி பேப்பரை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது எப்படி? அகிலனோட நோட் புக்ல இருக்க பேப்பரும் லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை இது வெற்றி தான் எழுதிருப்பாரா? ஆனா இத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? லவ் லெட்டர்ல எழுதிருக்காரே.